அனைவருக்கும் வணக்கம். கடைசியாக பார்த்ததை சுருக்கமாக பார்த்துடலாம். சந்தனு மகாராஜா கங்காதேவியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களோட மன வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக போகுது. அதற்கு அடையாளமாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் கங்காதேவி அந்த குழந்தை பிறந்ததுமே ஆற்றுல வீசி கொன்னுடுறாங்க. அடுத்தடுத்து பிறக்கிற 7 குழந்தைகளையும் ஆற்றுல வீசி அதே போல் கொன்னுடுறாங்க. 8ஆவதாக பிறந்த குழந்தையும் ஆற்றுல வீச முயலும்போது சந்தனு மகாராஜா கங்காதேவியை தடுத்து, நீ யாரு, ஏன் என்னோட குழந்தைகளை இப்படி கொல்ற, தயவு செஞ்சு இந்த ஒரு குழந்தையாவது கொல்லாமல் விட்டுடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதை கேட்ட கங்காதேவி, நீங்கள் உங்களுக்கு விதிச்சிருந்த நிபந்தனையை மீறிட்டீங்க, அதனால் நான் இனிமேல் உங்களோட வசிக்க மாட்டேன், இப்போவே உங்களை விட்டு நீங்கி போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரியே உங்களோட இந்த புத்திரனை நான் கொல்ல போகிறதில்ல. உரிய காலம் வரும்போது இவனை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் கங்காதேவி. அஷ்டவசுக்களுக்கு உதவ தான் நான் மானிட பெண்ணாக மாறி உங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டேன். அஷ்டவசுக்கள் தான் உங்களை தந்தையாகவும் என்ன தாயாகவும் தேர்ந்தெடுத்தாங்க. இறந்த அத்தனை குழந்தைகளும் அஷ்டவசுக்கள் தான். அவங்களோட சாபத்தில் இருந்து விடுவிக்க தான் அவங்க பிறந்ததுமே அவங்கள ஆற்றுல வீசி சாப நிவர்த்தி கொடுத்தேன்னு சொல்லி கங்காதேவி அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம். அப்படி கிளம்ப எத்தனைத்த கங்காதேவியை தடுத்து, யார் அந்த அஷ்டவசுக்கள், அந்த அஷ்டவசுக்களுக்கு சாபம் கொடுத்தது யாரு, எதனால் சாபம் கொடுத்தாங்க, அந்த அஷ்டவசுக்கள் செய்த தவறு என்ன, 7 வசுக்களும் சாப நிவர்த்தி அடைய, இந்த குழந்தை மட்டும் சாப நிவர்த்தி அடையாமல் பூமியில் வாழ வேண்டிய அவசியம் என்ன, இந்த வினாவுக்கெல்லாம் விடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லி சந்தனு மகாராஜா கேட்டுக்கிறாரு. இதை கேட்ட கங்காதேவி, சொல்கிறேன் அரசே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்ல போகிறாங்க. புண்ணிய பூமியும் மிருகங்களாலும் பறவைகளாலும் நிரம்பிய பூக்களாலும் நிரம்பிய மேருமலையில் வருண பகவானோட மகன் வசிஷ்ட முனிவர் ஆசிரமம் அமைச்சு தங்கியிருந்தார். அந்த மலையில் கிடைக்கிற காய்கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு அங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த வசிஷ்ட முனிவர்கிட்ட நந்தினி அப்படிங்கிற ஒரு அழகான பசு இருந்துச்சு. பிறகு ஒரு காலத்தில் பிருது முதலான தேவர்களான அஷ்டவசுக்கள் எல்லோரும் தன்னோட மனைவிகளோட அந்த வனத்துக்கு வந்தாங்க. அந்த வனத்தில் அழகான குன்றுகளிலும் மலைகளிலும் வனங்களிலும் விளையாடி திரிகிறாங்க. அப்படி விளையாடி திரிந்து கொண்டிருந்தப்ப அஷ்டவசுக்களில் ஒருவரான பிரபாசர் என்பவரினுடைய மனைவி அந்த நந்தினி பசுவை பார்க்கிறா. பார்த்துட்டு, இந்த பசு சாதாரண பசு போல தெரியலையே, இந்த பசுவோட சிறப்புகள் என்ன, இந்த பசு யாரோடது அப்படின்னு தன்னோட கணவனான பிரபாசர் கிட்ட கேட்குறான். பிரபாசரும் அந்த நந்தினி பசுவை பற்றி தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறான். நல்ல புஷ்டியாகவும் செம்மையாக கறப்பதும் அழகான வாளும் அழகான குழம்புகளும் மிக சிறந்த சாதுத்தன்மையும் எல்லா சிறப்புகளையும் கொண்டது இந்த நந்தினி பசு. இந்த பசு வசிஷ்ட முனிவருக்கு சொந்தமானது. இதனுடைய சுவையான பாலை குடிக்கும் மனிதர்களின் ஆயுள் கூடும். அந்த மனிதர்களினுடைய இளமையும் அழகும் மாறாது. 10000 வருஷ காலமும் அவங்க இளமையோடையும் அழகோடையும் இருப்பாங்க அப்படின்னு பிரபாசர் சொல்றாரு. இதை கேட்ட சிறுத்த அழகான இடையுடைய பிரபாசரின் மனைவி மிகுந்த ஒளியுள்ள தன் கணவனிடம், பூலோகத்தில் உசீனர் அப்படின்னு ஒரு அரசர் இருக்காரு, அவரோட பொண்ணு பேரு ஜிதவதி, அவ எனக்கு உயிர் தோழி, அழகும் இளமையும் கொண்டவ என் தோழி, மிகுந்த மகிமை உள்ளவரே, தேவர்களில் சிறந்தவரே, புண்ணியங்களை விருத்தி செய்பவரே, என் தோழிக்காக இந்த பசுவை பிடித்து தாருங்கள். இந்த பசுவின் பாலை உண்டு என் தோழி யவ்வனத்தோடும் அழகோடும் மூப்பும் பிணியும் இல்லாதவளாக இருக்கட்டும். சிறந்தவரே, எனக்காக இதை செய்யுங்கள். நீங்கள் ஏதாவது தர வேண்டும் என நினைத்தால் இந்த பசுவை விட சிறந்த பரிசு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு பிரபாசரனுடைய மனைவி கேட்டுக்கிறாங்க. மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்த பிரபாசர் பிருது முதலான தனது 7 சகோதரர்களுடன் சேர்ந்து நந்தினி பசுவை கடத்திட்டு போயிடுறான். அதனுடைய பின்விளைவை பற்றி யோசிக்கல, வசிஷ்டரோட உக்கிரத்தை பற்றி யோசிக்கல, தன் மனைவியோட விருப்பத்தை மட்டுமே மனசில் வச்சு அப்படி ஒரு தவறை செஞ்சிடுறான் பிரபாசர்.
பிறகு வசிஷ்ட முனிவர் வந்து பார்க்குறப்போ ஆசிரமத்தில் பசுவை காணோம். வனம் முழுதும் தேடி பார்க்குறாரு, அப்பவும் கிடைக்கல. தன்னோட ஞான திருஷ்டியை பயன்படுத்தி பசுவுக்கு என்ன தீங்கு நேர்ந்தது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போதான் அஷ்டவசுக்கள் நந்தினி பசுவை கடத்திட்டு போனது தெரிய வருது. அதனால கோபப்பட்ட வசிஷ்டர் அஷ்டவசுக்களை சபிக்கிறாரு. நீங்கள் அனைவரும் மானிடராக பிறக்க கடவுதுன்னு சபிக்கிறாரு. தாங்கள் சபிக்கப்பட்டதை அறிஞ்ச அஷ்டவசுக்கள் வசிஷ்டர் கிட்ட வந்து நந்தினி பசுவை ஒப்படைச்சி மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் வசிஷ்டர் சாபம் கொடுத்தது தான், அதை மாற்ற முடியாது. திருட்டுக்கு உதவியை மட்டும் செஞ்ச நீங்கள் 7 பேரும் சீக்கிரமாக இந்த சாபத்திலேருந்து விடுபட்டுருவீங்க. ஆனால் முதன்மை காரணமாக இருந்த பிரபாசர் மட்டும் நீண்ட காலம் பூமியில் வசிக்கணும். அது அவனுக்கான தண்டனை. மனைவிக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண பிரபாசனுக்கு இந்த மனித பிறவியில் மனைவியே இருக்க போகிறதில்ல. பெண் சுகமே இல்லாமல் அவன் நீண்ட காலம் வாழணும். ஆனால் இந்த மனித பிறவியில் அவன் தர்மவானாகவும் எல்லா கலைகளிலும் வல்லவனாகவும் தன் பிதாவின் விருப்பத்தை செய்வதில் ஊக்கம் உடையவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி தான் அஷ்டவசுக்கள் சாபம் அடைஞ்சாங்க. அதன் பிறகுதான் என்ன தாயாவும் உங்களை தந்தையாவும் தேர்ந்தெடுத்தாங்க. பிறந்த 8 குழந்தைகளும் அஷ்டவசுக்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு கங்காதேவி கதையை முடிக்கிறாங்க. 8ஆவதா பிறந்த இந்த குழந்தை தான் பிரபாசர். இந்த உன்னுடைய புத்திரனை நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். தக்க காலம் வந்ததும் மறுபடி வந்து உன்னோட புத்திரனை உன்கிட்டயோ ஒப்படைக்கிறேன்னு சொல்லி கங்காதேவி அப்போவே சந்தனு மகாராஜாவோட கண்ணெதிரே மறைஞ்சு போயிடுறாங்க. சந்தனு மகாராஜா வாடிய முகத்தோட தன்னோட அஸ்தினாபுர நகரத்துக்கு வந்து சேர்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.